ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 10th ஹிஸ்ட்ரியில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசன்லேருந்து தான் சொல்ல போகிறேன். இந்த லெசனில் பார்த்தோம்னாக்கா மொத்தம் 7 டாபிக்ஸ் வரும். 7 டாபிக்ஸ்லையும் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா 3-4 டாபிக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த முதல்ல 7 டாபிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசனில் இருக்கிற 7 டாபிக்ஸ் மெயின் டாபிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். செகண்ட் வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். தேர்டு வந்து சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஃபோர்த் வந்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். ஃபிஃப்த்து வந்து பார்சி சீர்திருத்த இயக்கம். சிக்ஸ்த்து வந்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். செவன்த்து வந்து தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். அந்த 7 டாபிக் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்தில், செகண்ட் வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். அடுத்து வந்து ஹிந்து வந்து மதம் சார்ந்தது. அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தோம்னா சாதி எதிர்ப்பு. ஃபோர்த்து வந்து இஸ்லாமியம் வந்துடும். செகண்ட் வந்து இந்து, தேர்டு வந்து சாதி எதிர்ப்பு, ஃபோர்த்து வந்து இஸ்லாமியம் வந்துடும். இது 3 ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பார்த்தோம்னா ஃபிஃப்த்து வந்து பார்சி சீர்திருத்த இயக்கம், சிக்ஸ்த்து வந்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். ஃபிஃப்த்து வந்து பார்சி, சிக்ஸ்த்து வந்து சீக்கியர், செவன்த்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள். இதான் வந்து மொத்தம் அந்த 7 டாப்பிக்கு. அடுத்து பார்த்தோம்னா அந்த 7 டாபிக்ஸுக்குள்ளே உள்ள சப் டாபிக்ஸு. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தோம்? வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தோம்னாக்கா ஒரு 5 சப் டாபிக்ஸ் வரும். இதில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து அந்த நபர்கள் பேர் இருக்கும், அப்படிலாம் அந்த இயக்கம் பேர் இருக்கும். இது ரெண்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் 5 சப் டாபிக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். அவங்க வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவினாங்க. செகண்ட் பார்த்தோம்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். தேர்டு வந்து கேசவ் சந்திர சென். ஃபோர்த்து வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஃபிஃப்த்து வந்து ஆத்மராம் பாண்டுரங்கன். அவங்க வந்து பிரார்த்தனா சமாஜம் ஏற்படுத்தினாங்க. வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களில் உள்ள 5 சப் டாபிக்ஸ் பார்த்தோம்னாக்கா யார் வருவாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வருவாங்க. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ராஜாராம் மோகன் ராய். செகண்ட் வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். தேர்டு வந்து கேசவ் சந்திர சென். ஃபோர்த்து வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஃபிஃப்த்து வந்து ஆத்மராம் பாண்டுரங்கன். பிரார்த்தனா சமாஜம். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசிக்கு பார்த்தோம்னாக்கா 10th ஹிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக 3-4 கொஸ்டின் 10 கொஸ்டின் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெசனில் பார்த்தோம்னா கண்டிப்பாக 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய இந்த லெசன் தான் வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து செகண்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? இந்து புத்தெழுச்சி இயக்கம். இதில் வந்து பார்த்தோம்னாக்கா 4 சப் டாபிக்ஸ் வரும். இதில் யார் வராங்கன்னு பார்த்தோம்னாக்கா சுவாமி தயானந்த சரஸ்வதி வருவாங்க. இவங்க வந்து ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தாங்க. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். தேர்டு வந்து சுவாமி விவேகானந்தர். ஃபோர்த்து வந்து யார் வருவாங்கன்னா மேடம் ஹச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட். இவங்க வந்து பிரம்மஞான சபையை தோற்றுவித்தாங்க. அதுக்கப்புறம் இதிலே பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் வருவாங்க. செகண்ட் இயக்கம் தான் வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி வருவாங்க. அடுத்து வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருவாங்க. தேர்டு வந்து சுவாமி விவேகானந்தர் வருவாங்க. ஃபோர்த்து வந்து மேடம் ஹச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் பிரம்மஞான சபையை தோற்றுவித்தாங்க. அவங்க வருவாங்க. இதிலே பார்த்தோம்னா கடைசியாக அன்னிபெசன்ட் வருவாங்க. இந்து புத்தெழுச்சி இயக்கத்துக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். இதில் பார்த்தோம்னா 3 சப் டாபிக்ஸ் வருவாங்க. யாருனாக்க பார்த்தோம்னாக்கா ஜோதிபா பூலே, நாராயணகுரு, ஐயன்காளி. சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் ஜோதிபா பூலே, நாராயணகுரு, ஐயன்காளி. அடுத்து ஃபோர்த்து ஹிந்து எதிர்ப்பு இயக்கம், ஹிந்து புத்தெழுச்சி இயக்கம். அடுத்து வந்து சாதி எதிர்ப்பு இயக்கம். அதுக்கடுத்து வரதான் வந்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். இதில் யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னாக்கா சர் சையத் அகமது கான், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம். இதில் 2 இயக்கங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. சர் சையத் அகமது கான், அடுத்து வந்து அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம். அடுத்து 5th 6th என்ன பார்த்தோம்னா பார்சி சீர்திருத்த இயக்கம், சீக்கியர் சீர்திருத்த இயக்கம்னு பார்த்தோம். பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் வந்து ரொம்ப கொடுத்துருக்க மாட்டாங்க. பர்துன்ஜி நவ்ரோஜி அவங்கள பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க பார்சி சீர்திருத்த இயக்கத்தில். அடுத்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கத்தில் பார்த்தோம்னா நிரங்காரி நாம்தாரி பற்றி கொடுத்துருப்பாங்க. நிரங்காரினா உருவமற்ற
அது வந்து பாபா தயாள் தாஸ் அவங்க தான் துவச்சியத்தை சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து நாம்தாரி வந்து பாபா ராம்சிங். அடுத்து கடைசி பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளில் ராமலிங்க சுவாமிகள், அயோத்தி தாசரை பற்றி கொடுத்துருப்பாங்க. கடைசி ஒன்று எதுன்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள். இதில் பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமிகள், அயோத்தி தாசர். 10th ஹிஸ்ட்ரியில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மொத்தம் 7 டாபிக்ஸ் வரும்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள், இதில் வந்து சப் டாபிக்ஸ் வந்து மொத்தம் 5 வரும்னு பார்த்தோம். ராஜா ராம்மோகன் ராய், பிரம்ம சமாஜம், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஆத்மராம் பாண்டுரங்கன், பிரார்த்தனை சமாஜம். அந்த 5 சப் டாபிக்ஸ் வரும்னு பார்த்தோம். அந்த 5 சப் டாபிக்ஸ் பற்றி சொல்கிறேன். வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களில் ஃபஸ்ட்டு ராஜா ராம்மோகன் ராய் பற்றி சொல்லியிருப்பாங்க. ராஜா ராம்மோகன் ராய்னாலே நமக்கு வந்து ஃபஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது வந்து பிரம்ம சமாஜம். ராஜா ராம்மோகன் ராய்னாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1828. இதைதான் நம்ம ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுடைய தாய்மொழி எதுன்னு பார்த்தோம்னா வங்காள மொழி. ராஜா ராம்மோகன் ராயோட தாய்மொழி வங்காள மொழி. இவங்க இன்னும் என்ன மொழிகள் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இந்த மொழிகள்லாம் வந்து இன்னும் தெரிஞ்சிருந்தாங்க. ராஜா ராம்மோகன் ராய்க்கு பார்த்தோம்னா தாய்மொழி வந்து வங்காள மொழி. இன்னும் அவங்களுக்கு என்ன மொழிகள்லாம் தெரிஞ்சிருந்துன்னு பார்த்தோம்னாக்கா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். அடுத்து பார்த்தோம்னா ராஜா ராம்மோகன் ராய் வந்து சமய சடங்குகளையும் சமூக மரபுகளையும் எதிர்த்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு, இந்த கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. உருவ வழிபாடு எதிர்ப்பு மற்றும் ஒரு கடவுள் கோட்பாடு, இந்த தாக்கத்தை இவங்க பெற்றிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா சமூகத்தில் இருக்கக்கூடிய உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதாரமணம், இதெல்லாம் பற்றி இவங்க வந்து கவலை கொண்டு ஆங்கில அரசுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சட்டம், இதெல்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு சட்டம் இயற்றும்படி ஆங்கில அரசுக்கிட்ட விண்ணப்பம் செஞ்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா விதவை பெண்கள் மறுமணத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்க வந்து மறுபடி திருமணம் செய்து கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்தை வந்து முன் வச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு பார்த்தோம்னா 1829. இதை யார் ஒழிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆளுநர் வில்லியம் பெண்டிங் தான் வந்து ஒழிச்சாங்க. அப்போ வந்து இவங்களுடைய பங்கு வந்து அதில் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. சதி ஒழிப்பில் இவங்களுடைய பங்கு, ராஜா ராம்மோகன் ராயோடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. சதி எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதினா உடன்கட்டை ஏறுதல் எப்போ ஒழிச்சாங்கன்னு பார்த்தோம்னாக்கா 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து ஒழிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவங்களுடைய ராஜா ராம்மோகன் ராயோடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா ராஜா ராம்மோகன் ராய் வந்து பெண் அடிமைத்தனத்தை வந்து கண்டனம் செஞ்சுருக்காங்க. அதாவது அப்போதைக்கு பார்த்தோம்னாக்கா ஆண்கள் வந்து பெண்களை கீழானவர்களாக நடத்தியிருந்திருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து எதிர்த்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா பிரம்ம சமாஜம். ராஜா ராம்மோகன் ராய் வந்து 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 பார்த்தோம்னா கல்கத்தாவில் வந்து ஒரு கோயிலை கட்டுறாங்க. அந்த கோயிலில் பார்த்தோம்னாக்கா சிலை எதுவும் வைக்கலை, திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கலை. அவங்க வந்து ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து இங்கே வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என அங்கே வந்து எழுதி வச்சுருந்தாங்க. பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை தவிர்த்திருந்திருக்கு, சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்திருந்திருக்கு. பிரம்ம சமாஜமும் பார்த்தோம்னாக்கா உருவ வழிபாடை தவிர்த்திருக்கு, சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வந்து எதிர்த்திருக்கு. இருந்தாலும் தொடக்க முதல்ல பார்த்தோம்னா பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்கள் வந்து கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் அவங்க அளவில் மட்டும்தான் இருந்துச்சு. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை வந்து இது வந்து கவரக்கூடியதாக இல்லை. நடுத்தர வர்க்கத்தை மட்டும்தான் வந்து இதனுடைய தாக்கம் வந்து இருந்திருந்திருக்கு. நடுத்தர வர்க்கத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்திருக்கு. கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து இது பற்றின ஒரு இதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலை. கல்வி அறிவு பெற்றவங்களும் நடுத்தர வர்க்கத்தினர் மட்டும்தான் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க.
ராஜாராம் மோகன் ராய் பற்றி அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுடைய தந்தை தான் வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவங்க ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் பிரம்ம சமாஜத்தை ஏற்று வழி நடத்தினவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவங்க பார்த்தோம்னா ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. இவங்க வந்து அதாவது அகிம்சை வழியில் பொறுமையாக போகணும் அப்படின்ட்டு செய்கிறவங்க தான் வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா கேசவ் சந்திர சென். ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எழுதத்துக்கு அப்புறம் அவங்க விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தான் பார்த்துருந்துருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் வந்து கேசவ் சந்திர சென். நான் ஏற்கனவே சொன்னது தான், தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. அதாவது எல்லாமே பொறுமையாக போகணுன்ட்டு செய்கிறவங்க. அதுவே கேசவ சந்திர சென்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்கலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. விரைவான மாற்றங்களே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு விரும்பினவங்க. அதனால் அப்போ பார்த்தோம்னாக்கா அவங்களுக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அதாவது கேசவ சந்திர சென் பார்த்தோம்னாக்கா 1857 உள்ளே நுழையிறாங்க. 1857 கேசவ் சந்திர சென் வந்து சபையில் உள்ளே இணைகிறாங்க. 1866 பார்த்தோம்னாக்கா அங்கே உள்ள உறுப்பினர்களுக்கிடையே வந்து பிளவு ஏற்படுது. பிளவு ஏற்பட்டு கேசவ் சந்திர சென் வந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. கேசவ் சந்திர சென் வந்து 1857 இந்த பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாங்க. இணையும் போது இவங்க அந்த உறுப்பினர்கள்லேயே பார்த்தோம்னாக்கா சில பேர் வந்து அமைதியை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க, மிதவாத சீர்திருத்தவாதியாக இருப்பாங்க. இன்னும் பாதி பேர் பார்த்தோம்னாக்கா விரைவான மாற்றங்களை விரும்பினவங்க பாதி பேர் இருப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னாக்கா 1857 பார்த்தோம்னாக்கா கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாங்க. இணைஞ்சு 1866 அந்த உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்படுது. பிளவு ஏற்பட்டோடனே கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தை விட்டு வெளியேறி இந்திய பிரம்ம சமாஜங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அமைப்பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பிரம்ம சமாஜ அமைப்பு வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தது. இருந்தாலும் இவங்க தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பான அவங்களோட அமைப்புக்கு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு. இந்திய பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பான பிரம்ம சமாஜத்துக்கு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கேசவ் சந்திர சென் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவங்களுடைய 14 வயது மகளை இந்திய இளவரசர் ஒருத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து பிரம்ம சமாஜங்கிறது குழந்தை திருமணத்தை எதிர்க்கும். அதனால் இந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்தவங்களாம் பாதியாக பிரிஞ்சுட்டாங்க. பாதியாக பிரிஞ்சு சாதாரண சமாஜுங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தேவேந்திரநாத் தாகூர் இருந்தது வந்து பிரம்ம சமாஜம். மறுபடியும் கேசவ் சந்திர சென் வந்ததுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு இந்திய பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்திய பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தினதுக்கப்புறம் அந்த பழைய பிரம்ம சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டுச்சு. மறுபடி கேசவ் சந்திர சென் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அவங்களுடைய 14 வயது மகளை வந்து இந்திய இளவரசர் ஒருத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சதுனால குழந்தை திருமணத்தை ஏற்றவங்க வந்து அதுலேருந்து பிரிஞ்சு சாதாரண சமாஜுங்கிற ஒரு அமைப்பை நிறுவினாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவங்களும் வந்து வங்காளத்தை சேர்ந்தவங்க தான். ராஜாராம் மோகன் ராய் அவங்க வங்காளத்தை சேர்ந்த மாதிரி இவங்களும் வங்காளத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ராஜாராம் மோகன் ராய் மற்றவங்கலாம் பார்த்தோம்னாக்கா சமூகத்தை திருத்தறதுக்கு வந்து மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை வந்து அவங்க தேடினாங்க. ஆனால் எல்லாமே இவங்க எதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்து மறை நூல்களில் இருக்குது, இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க பார்த்தோம்னாக்கா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் கல்வியை இவங்க வந்து மேம்படுத்துறதுல முக்கிய பங்காற்றினாங்க. பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செஞ்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளை வந்து அவங்கள மேம்படுத்துறதுக்கு இவங்களுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணிச்சாங்க.
ஏன்னா சிறுமிகளோட சிறு வயசுலேயே வந்து விதவைகள் ஆகிடுவாங்க. அவங்கள வந்து மேம்படுத்தணும், அவங்களுக்கு மறு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு இவங்களுடைய வாழ்வை வந்து அர்ப்பணித்தாங்க. இவங்க தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவால் தான் வந்து 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பாக்ஸ் டாப்பிக்கு. 1860 தான் வந்து முதன்முறையாக திருமண வயது சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. அப்பெருமை பார்த்தோம்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இயற்றப்பட்டப்போ பார்த்தோம்னா 1860 இயற்றப்பட்டப்போ பார்த்தோம்னாக்கா திருமண வயது வந்து 10 அப்படின்ட்டு இருந்திருக்கு. அடுத்து 1891 பார்த்தோம்னா 12 இருந்திருக்கு. அடுத்து 1925 பார்த்தோம்னா 13 இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து கவலைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து கூறியபடி இந்த சட்டம் வந்து காகிதத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. இது வந்து நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுக்கும் மட்டும்தான் வந்து இதை பற்றின அறிவு இருக்குது. அடுத்து வந்து இதிலே வந்து கடைசியான பிரார்த்தனை சமாஜம். இதை யார் நிறுவனாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆத்மராம் பாண்டுரங்கன். மகாராஷ்டிரா பகுதியில் உருவானது தான் வந்து இந்த 1867 பார்த்தோம்னாக்கா பம்பாயில் நிறுவப்பட்ட அமைப்பு தான் வந்து பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்டது இந்த பிரார்த்தனை சமாஜம். இதை நிறுவியவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஆத்மராம் பாண்டுரங்கன். இந்த அமைப்போட இன்னும் 2 முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆர்சி பண்டார்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவங்க கோவிந்த் ரானடே இருக்காங்களே, மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து விதவை மறுமண சங்கம், புனே சர்வஜனிக் சபா மற்றும் தக்கான கல்விக் கழகம் இந்த அமைப்புகளை நிறுவினாங்க. இதில் பிரார்த்தனை சபாத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு சொன்னோம்னாக்கா இதில் கம்மியாக தான் இருக்கும். பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் வந்து பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. இதனை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஆத்மராம் பாண்டுரங்கன். இதில் முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, அந்த எம்ஜி ரானடே இருக்காங்களா, அதாவது நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க பார்த்தோம்னாக்கா இன்னும் 3 அமைப்பு நிறுவியிருக்காங்க. விதவை மறுமண சங்கம், புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம். விதவை மறுமண சங்கம் வந்து 1861, புனே சர்வஜனிக் சபா வந்து 1870, தக்கான கல்விக் கழகம் வந்து 1884. இது வந்து ஆண்டு ரொம்ப முக்கியமானது. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசனில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இப்போ இந்து புத்தெழுச்சி இயக்கம், இதில் உள்ள 4 சப்டாபிக்ஸ் பார்ப்போம். இதில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், 4th வந்து மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் பிரம்மஞான சபை. இதில் வந்து கடைசியாக வந்து அன்னி வருவாங்க. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா சுவாமி, ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சுவாமின்ட்டு இருக்கும். சுவாமி தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர், இடையில வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருவாங்க. இதை ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னாக்கா ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால் ஆர்டர் வைஸ் படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து குழப்பாது. ஃபஸ்ட்டு வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், 4th தான் வந்து மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச் ஆல்காட். இதில் தான் வந்து அன்னி வருவாங்க. ஃபஸ்ட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி பற்றி பார்ப்போம். சுவாமி தயானந்த சரஸ்வதின்னு வந்தாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1875. அடுத்து வந்து பஞ்சாப், அடுத்து வந்து சத்யார்த்த பிரகாஷ், அடுத்து பார்த்தோம்னாக்கா வேதங்களுக்கு திரும்புவோம் அல்லது வேதங்களை நோக்கிச்சல், அப்புறம் பார்த்தோம்னா எதிர்மத மாற்றம், இன்னும் கடைசி வந்து சுத்தி இயக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதினாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆரிய சமாஜம் 1875, பஞ்சாப், சத்யார்த்த பிரகாஷ், வேதங்களுக்கு திரும்புவோம் அல்லது வேதங்களை நோக்கி செல், எதிர்மத மாற்றம், கடைசி வந்து சுத்தி இயக்கம். இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் வந்து 1875 உருவாக்குனாங்க. இந்த இயக்கம் எங்கே தலைமையேற்றதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாபில். அடுத்து பார்த்தோம்னா இவங்க எழுதின நூல் தான் வந்து சத்யார்த்த பிரகாஷ். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் எழுதப்பட்ட நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ்.
அடுத்து இவங்க பார்த்தோம்னா குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்கள்லாம் வந்து அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுறதும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு, அப்புறம் வெளிநாட்டுக்கு சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் வந்து மறைநூல்களில் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிய சமாஜத்தோட முழக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். வேதங்களுக்கு திரும்புவோம் அல்லது வேதங்களை நோக்கி செல். ஆரிய சமாஜத்தோட முழக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வேதங்களுக்கு திரும்புவோம் அல்லது வேதங்களை நோக்கி செல்ங்கிறது தான் வந்து ஆரிய சமாஜத்தோட முழக்கமாக இருந்துச்சு. ஆரிய சமாஜத்தோட முக்கிய குறிக்கோள் எதுன்னு பார்த்தோம்னாக்கா எதிர்மத மாற்றம். ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் வந்து எதிர்மத மாற்றம்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னாக்கா பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இது வந்து இந்த எதிர்மத மாற்றம்ங்கிற குறிக்கோளை கொண்டிருந்துச்சு. அதே போல் பார்த்தோம்னா சுத்தி இயக்கம் என்னன்னாக்கா இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை வந்து மீண்டும் ஹிந்துக்களாக மாற்றினது தான் வந்து சுத்தி இயக்கம். ஹிந்துவாக இருந்தவங்களை வந்து முஸ்லீம்ஸாகவும் கிறிஸ்டின்ஸாகவும் மாற்றிருக்காங்க. அவங்கள திருப்பி இந்துக்களாக மாற்றுறதுக்கான இயக்கம் தான் வந்து சுத்தி இயக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதி பற்றி அவ்வளோதான். அடுத்து வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்னால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கல்கத்தா தட்சிணேஸ்வரம் புனித தாயான காளியோட தீவிர பக்தர் இவங்க. ஜீவன் என்பதே உயிர் அப்படின்னு சொன்னவங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்ட்டு சொன்னவங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி பார்ப்போம். கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கிற தட்சிணேஸ்வரங்கிற ஊரை சேர்ந்தவங்க தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவங்க வந்து புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தரான இவங்க வந்து அந்த கடவுளோட திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்ட்டு சொன்னாங்க. இவங்க வந்து காளியின் பக்தர், அந்த கடவுளோட திருவிளையாடல்கள் வந்து முடிவற்றவை அப்படின்ட்டு சொன்னாங்க. இவங்க வந்து ஜீவன் என்பதே சிவன் எனவும், அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்ட்டும், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே வந்து கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ண மிஷன். ராமகிருஷ்ணரோடைய முதன்மையான சாதனை எதை சொல்கிறாங்கனாக்கா பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் சொன்ன பகுத்தறிவு கருத்துக்களை வந்து கண்டு அதாவது அதில் திருப்திப்படாமல் இருந்த கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களை வந்து தன்பால் ஈர்த்தது தான் வந்து இந்த ராமகிருஷ்ணருடைய சாதனையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1886 வந்து இவங்க இறந்துடுறாங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய சீடர்கள் வந்து அவங்களையெல்லாம் வந்து ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைச்சுக்கிட்டு ராமகிருஷ்ணரையும் அவங்களுடைய போதனைகளையும் இந்தியாவின் உலகின் ஏனைய பகுதிகளையும் பரப்பும் பெரும் பணியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ராமகிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சீடர்கள்லாம் வந்து இவங்களை பற்றியும் இவங்களுடைய இயக்கம் பற்றியும் பரப்புறதுல வந்து மேற்கொண்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்களாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுவாமி விவேகானந்தரை சொல்கிறாங்க. இதான் வந்து ஒரு முக்கியமானது. ராமகிருஷ்ணரோட சீடராக வந்து விவேகானந்தரை சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ண மிஷன் வந்து சமய செயல்பாடுகள் மட்டும் செய்யாமல் சமூக சேவையை நிறையா செஞ்சுருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுவாமி விவேகானந்தர்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நரேந்திரநாத் தத்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர். மனித குலத்திற்கு செய்யும் தொண்டு, அவங்க வந்து சேவைன்னு சொல்லியிருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து மனித குலத்திற்கு செய்யும் சேவை, இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து மனித குலத்திற்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1893 வந்து சிக்காகோவில் வந்து உலக சமய மாநாடு நடந்திருக்கும். அதில் இவங்க சொற்பொழிவு ஆற்றியிருப்பாங்க. இதான் வந்து சுவாமி விவேகானந்தர் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸு. சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். படித்த இளைஞரான இவங்க வந்து ராமகிருஷ்ணனோட கருத்துக்களால் கவரப்பட்டாங்க. அடுத்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தார். அதாவது மனித குலத்திற்கு செய்யும் தொண்டு தான் வந்து கடவுளுக்கு செய்யும் தொண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. மனித குலத்திற்கு தொண்டு செய்தல், அவங்க வந்து சேவைன்னு சொல்லியிருப்பாங்க. ராமகிருஷ்ணன் வந்து சேவைன்னு சொல்லியிருப்பாங்க. ஜீவன் என்பதே உயிர். அப்புறமேட்டுக்கு வந்து
கடவுளுக்கு செய்யப்படும் சேவையே வந்து மனிதனுக்கு செய்யப்படும் சேவை வந்து கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய சுவாமி விவேகானந்தரோட முழக்கம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, மனித குலத்திற்கு தொண்டு செய்தல்ங்கிறது தான் வந்து இவங்க வந்து முதன்மை கோட்பாடாக எடுத்துரைத்திருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்ந்த தத்துவம் பற்றியும் குறித்தும் இவங்க ஆற்றிய சொற்பொழிவுகள் வந்து இவங்களுக்கு பெரும் புகழை சேர்த்தது. சுவாமி விவேகானந்தர் வந்து 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் ஆற்றிய சொற்பொழிவுனால இவங்களுடைய புகழ் வந்து உலகம் முழுவதும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 4th ஒன் வந்து பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபையானாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச் ஆல்காட். அடுத்து பார்த்தோம்னா 1875 அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதே வந்து 1886 சென்னை அடையாரில் வந்து அன்னிபெசன்ட் வந்து மாற்றிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து உபநிடதங்கள், பகவத்கீதை, அடுத்து வந்து பௌத்தம். இதை வந்து இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை பார்த்தோம்னா மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்கனால வந்து 1875 அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பு வந்து அதுக்கப்புறம் 1886 இந்தியாவில் சென்னை அடையாரில் மாற்றப்பட்டது. அடுத்து பிரம்மஞான சபை பார்த்தோம்னாக்கா உபநிடதங்கள், பகவத்கீதை இதெல்லாம் படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது. இந்தியாவில் வந்து பௌத்தம் வந்து புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. அடுத்து பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அன்னிபெசன்ட் அம்மையாரோட பங்களிப்பு. ஆல்காட் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையாரை வந்து தலைவராக ஆக்கினதுக்கு அப்புறம் இன்னும் இந்த பிரம்மஞான சபை வந்து செல்வாக்கு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ஒரு தன்னாட்சி இயக்க சங்கத்தை வந்து இங்கே அமைச்சு அயர்லாந்தில் வழங்கப்பட்டதை போல் இந்தியாவிலையும் தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா அன்னிபெசன்ட்டோட நூல்கள் தான் வந்து நியூ இந்தியா காமன்வெல். இதில் வந்து பிரம்மஞான கருத்துக்களை எழுதி மக்களிடையே பரப்புனாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் எழுதின நூல்கள் வந்து காமன்வெல், நியூ இந்தியா. இன்னொன்று நம்ம பார்த்தது வந்து சத்யார்த்த பிரகாஷ், சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்களால் எழுதப்பட்ட நூல் தான் வந்து சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ் யாருடைய நூல்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவங்க அன்னிபெசன்ட் அம்மையார் எழுதின நூல் வந்து நியூ இந்தியா காமன்வெல். இந்து புத்தெழுச்சி இயக்கத்தில் வர 4 சப்டாபிக்ஸும் அவ்வளோதான். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசனில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றி சொல்கிறேன். சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து 3 பேர் வருவாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே, நாராயணகுரு, 3வது வந்து ஐயன்காளி. சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே, நாராயணகுரு, ஐயன்காளி. இவங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னாக்கா 1827 மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா 1852 புனேல முதல் ஸ்கூலு. அடுத்து பார்த்தோம்னா சத்திய சோதக் சமாஜ். அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய மனைவி பேர் பார்த்தோம்னா சாவித்ரிபாயி. அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட் வந்து குலாம்கிரி, அதாவது அவங்க எழுதின நூல் வந்து குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படின்ட்டு அவங்க எழுதின நூல். ஜோதிபா பூலேனாலே நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தோம்னா 1827 மகாராஷ்டிரா, 1852 புனே முதல் ஸ்கூலு, சத்ய சோதக் சமாஜ். 4th வந்து சாவித்ரிபாய், அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து சாவித்ரிபாய். 5th வந்து குலாம்கிரி, அதாவது அவங்க எழுதின நூல், ஜோதிபா பூலே எழுதின நூல் பார்த்தோம்னா குலாம்கிரி அடிமைத்தனம். விரிவாக பார்ப்போம். ஜோதிபா பூலே பார்த்தோம்னாக்கா 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா 1852 வந்து ஒடுக்கப்பட்டோருக்காக முதல் பள்ளியை வந்து புனேயில் திறந்திருப்பாங்க. 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் ஸ்கூல் வந்து இவங்க
ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா சத்திய சோதக் சமாஜுங்கிற ஒரு சங்கத்தை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக தான் வந்து இந்த சங்கத்தை நிறுவியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. ஜோதிபாபுவும் அவங்களுடைய மனைவியான சாவித்திரிபாயும் 2 பேரும் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து சாவித்திரிபாய், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட பெண்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜோதிபா வந்து பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்குறாங்க. இவங்க எழுதின நூல் வந்து குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம். இவங்களுடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுது. இவங்க எழுதின நூல் வந்து குலாம்கிரி, அடிமைத்தனம். குலாம்கிரிங்கிறது யார் எழுதின நூல்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே. அடுத்து பார்த்தோம்னா நாராயணகுரு. நாராயணகுருனாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கேரளா. இவங்களுக்கு தெரிந்த மொழிகள் பார்த்தோம்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். அடுத்த பாயிண்ட் வந்து இவங்க வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு அருவிபுரங்கிற ஊரில் வந்து ஒரு கோயிலை கட்டுறாங்க. இவங்களுடைய சிஷ்யர்களாக யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா குமாரன் ஆசான், இன்னொருத்தவங்க வந்து டாக்டர் பால்பு. நாராயணகுருவில் பார்த்தோம்னா ஒரு 5 பாயிண்ட் தான் முக்கியமானது. ஃபஸ்ட்டு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது இவங்க வந்து கேரளாவில் பிறந்திருப்பாங்க, அதான் கேரளா. அடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு தெரிந்த மொழிகள்னு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. அருவிபுரத்தில் வந்து கோயிலை கட்டுறாங்க. இவங்களுடைய சிஷ்யர்கள் அப்படின்ட்டு குமாரநாசான், டாக்டர் பால்புங்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க. நாராயணகுரு கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு பார்த்தோம்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களை கண்டு மனம் விரும்பிய அவங்க மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அடுத்து வந்து அருவிபுரம்ங்கிற ஊரில் வந்து ஒரு கோயிலை கட்டி எல்லாருக்கும் வந்து அந்த கோயிலை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குமாரநாசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவங்களுடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஐயன்காளியில் வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா இவங்க வந்து திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் 1863 பிறந்திருப்பாங்க. 1863 திருவனந்தபுரம், வெங்கனூர். அடுத்து பார்த்தோம்னா 1907 பார்த்தோம்னா சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. இதான் வந்து இவங்களுக்குள்ளேயே முக்கியமான பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் தான். ஐயன்காளி வந்து 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்திருப்பாங்க. 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. ஐயன்காளி 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சி பகுதியாக இருந்துச்சு. இவங்க குழந்தையாக இருக்கும்போதே பார்த்தோம்னாக்கா அப்போ அங்கே இருந்த சாதிய பாகுபாடு வந்து அவங்கள சாதிய எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. அதுக்கப்புறம் இவங்க பொது இடங்களுக்கு செல்லுதல் மற்றும் கல்வி கற்கிறதுக்கு இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக இவங்க வந்து போராடினாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி, அதாவது இவங்களை வந்து ஸ்ரீ நாராயண குருவோட சிஷ்யராக சொல்லியிருப்பாங்க ஐயன்காளியை. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. ஐயன்காளியை வந்து ஸ்ரீ நாராயண குருவோட சிஷ்யராக சொல்கிறாங்க.
சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து 3 பேரை பற்றி பார்த்துருக்கோம். ஜோதிபா பூலே, நாராயணகுரு, ஐயன்காளி. ஜோதிபா பூலே பற்றி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. 1852 புனேல ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. சத்யசோதக் சமாஜ், அதாவது உண்மை நாடுவோர் சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய மனைவியான சாவித்திரிபாய், இவங்களுடைய மனைவியான சாவித்திரிபாய், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக அவங்க வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறாங்க. அடுத்து குலாம் கிரிங்கிற ஒரு நூல் இவங்களுடையது. யாரோடதுனாக்கா ஜோதிபா பூலேயோட நூல் தான் வந்து குலாம் கிரி, அதாவது அடிமைத்தனம்ங்கிற ஒரு நூல். அடுத்து வந்து நாராயணகுரு பற்றி பார்த்தோம். நாராயணகுரு பற்றி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவங்க வந்து கேரளாவில் பிறந்திருப்பாங்க. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் இந்த மொழிகள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள். அடுத்து பார்த்தோம்னா இவங்க நிறுவிய அமைப்பு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம்னா நாராயணகுரு வந்து அருவிபுரத்தில் ஒரு கோயிலை கட்டி எல்லாருக்காகவும் அர்ப்பணிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய நாராயணகுருவோட சிஷ்யர்களாக வந்து 2 பேரை சொல்லியிருப்பாங்க. குமாரநாசான், டாக்டர் பால்பு. இவங்களுடைய சிஷ்யராக தான் வந்து ஐயன்காளியையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐயன்காளி பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க வந்து 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்று 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவனாங்க ஐயன்காளி. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பற்றி பார்ப்போம். இஸ்லாமிய சீர்திருத்தங்களில் ஃபஸ்ட்டு சர் சையத் அகமது கான், இவங்களுடைய இயக்கம் தான் வந்து அலிகார் இயக்கம். 3வது வந்து தியோபந்த் இயக்கம். இஸ்லாமிய சீர்திருத்தங்களில் வந்து சர் சையத் அகமது கான், இவங்களுடைய இயக்கம் தான் வந்து அலிகார் இயக்கம். அடுத்து தியோபந்த் இயக்கம். ஃபஸ்ட்டு சர் சையத் அகமது கான். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு அறிவியல் கழகத்தை நிறுவுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கில நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கில நூல்களையும் முக்கியமானதாக அறிவியல் நூல்களை வந்து அவங்களுடைய லாங்குவேஜான உருதில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா 1875 அலிகார் நகரில் ஒரு கல்லூரியை நிறுவுறாங்க. அந்த கல்லூரி பேர் பார்த்தோம்னா அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியை மையப்படுத்தி உருவானதான் வந்து அலிகார் இயக்கம். அதுக்கப்புறம் இந்த கல்லூரி வந்து 1920 வந்து பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். அதுதான் வந்து சர் சையத் அகமது கானில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு. சர் சையத் அகமது கான்குள்ளேயே வந்து அலிகார் இயக்கமாக வந்துடும். சர் சையத் அகமது கான் இவங்க பார்த்தோம்னாக்கா என்ன நினச்சாங்க அப்படின்னாக்கா படிப்பறிவின்மை தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து பெருந்தீங்கு விளைவிச்சிச்சு அப்படின்னு இவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களெல்லாம் வந்து ஆங்கிலம் படிக்க வற்புறுத்தினாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவுறாங்க. அடுத்து ஆங்கில நூல்களை வந்து இவங்க அவங்களுடைய லாங்குவேஜான உருதில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. ஆங்கில நூல்கள்லேயும் முக்கியமாக வந்து அறிவியல் நூல்களை இவங்களுடைய லாங்குவேஜான உருது மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இஸ்லாமியருக்கு வந்து ஆங்கில கல்வியை பயிலும்படியும் அதில் கவனம் செலுத்துகிறபடியும் இவங்க வந்து அறிவுரை செய்கிறாங்க இஸ்லாமியர்களை. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல்ங்கிற ஒரு கல்லூரியை நிறுவுறாங்க. இந்த கல்லூரியை மையப்படுத்தி உருவானது தான் வந்து அலிகார் இயக்கம். இந்த கல்லூரியை மையப்படுத்தி அமைக்கப்பட்டது தான் வந்து அலிகார் இயக்கம். அதனால தான் வந்து அலிகார் இயக்கம் பண்ணிட்டு பெயர் வச்சுருக்காங்க. இந்த கல்லூரி பார்த்தோம்னாக்கா 1927 பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்திய முஸ்லீம்களோட கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரி பேர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி. இது அலிகார் நகரில் 1875 உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்தில் முக்கியமானது பார்த்தோம்னா இது வந்து ஒரு மீட்பு இயக்கம். பழமைவாத முஸ்லீம் லோமேக்களால் தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ஒரு 2 பேர் சொல்லியிருப்பாங்க. முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி. இதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது நானோதேவி கங்கோத்ரிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவங்களுடைய தலைமையில் இவங்களும் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க.
எப்போன்னு பார்த்தோம்னா 1866 உத்தரப்பிரதேசில் சஹரன்பூருங்கிற ஒரு இடத்துல இவங்களும் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. யார் தலைமையிலன்னு பார்த்தோம்னாக்கா முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி இவங்க தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தியோபந்த் இயக்கத்தோட தலைவராக மௌலானா முகமது உல் ஹசன்கிறவங்க புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸு. தியோபந்த் இயக்கம் பார்த்தோம்னாக்கா தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மேற்பு இயக்கம். இந்த இயக்கம் வந்து பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது. முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசின் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவராக ஆகுறாங்க. இதுதான் வந்து தியோபந்த் இயக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸு. இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்த்தோம்னா சையத் அகமது கான், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சையத் அகமது கானுடைய இயக்கம் தான் வந்து அலிகார் இயக்கம். அடுத்து வந்து 3வது வந்து தியோபந்த் இயக்கம். இது 3 பற்றி தான் வந்து இஸ்லாமிய சீர்திருத்தங்களில் கொடுத்துருப்பாங்க. சையத் அகமது கான் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவங்க வந்து ஒரு அறிவியல் கழகம் ஒன்று உருவாக்குறாங்க. அடுத்து வந்து அறிவியல் நூல்கள், ஆங்கில அறிவியல் நூல்கள் எல்லாம் வந்து அவங்க லாங்குவேஜான உருதுல மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரிங்கிற ஒரு கல்லூரியை நிறுவுகிறாங்க. இந்த கல்லூரியை மையப்படுத்தி உருவானது தான் வந்து அலிகார் இயக்கம். அதனால தான் வந்து அலிகாருங்கிற பெயர் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்து முஸ்லீம் கல்வி வரலாற்றிலே வந்து இந்த கல்லூரியை வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லூரி வந்து 1920 பல்கலைக்கழகமாக மறுபடியும் மாறியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கத்தில் வந்து இது வந்து ஒரு மீட்பு இயக்கம். இது வந்து பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 2 முக்கியமான பேர் கொடுத்துருப்பாங்க. முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் ரஷீத் அகமத் கங்கோத்ரி இவங்க தலைமையில் 1966 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தியோபந்த் இயக்கத்தோட தலைவராக மௌலானா முகமது உல் ஹசன்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம இது சொல்லலாம்னாக்கா சையத் அகமது கான் வந்து அறிவியல் நூல்களை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா உருது மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1875 அவங்க வந்து ஒரு கல்லூரி உருவாக்கியிருப்பாங்க. அந்த கல்லூரி வந்து 1920 பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பாங்க. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் முதல்ல பார்ப்போம். இது வந்து பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1851 பர்துன்ஜி நவ்ரோஜிங்கிறவங்க ரஹ்னுமாய் மஜ்தயாஸ்னன் சபாங்கிற ஒரு சபாவை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம். இதை வந்து 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தோட தாரக மந்திரம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா கோப்தார் அதாவது உண்மை விளம்பி. கோப்தார் உண்மை விளம்பி. அடுத்து பார்த்தோம்னா பெர்ரம்ஜி மல்பாரி அவங்க வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்தியிருப்பாங்க. அடுத்து பற்றி பார்த்தோம்னாக்கா பெரோசா மேத்தா தீன்சா வாச்சா இவங்க வந்து இந்த பார்சி இயக்கத்தோட தலைவர்களாக இருந்தாங்க. இவங்க பிற்காலத்தில் வந்து தொடக்க கால காங்கிரஸில் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம் பார்த்தோம்னா பம்பாயில் தொடங்கியிருக்காங்க. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜிங்கிறவங்க ரகுனுபாய் மஜ்தயாஸ்னன் சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த அமைப்போட தாரக மந்திரம் என்னென்னு பார்த்தோம்னா கோப்தார் அதாவது உண்மை விளம்பிங்கிறது தான் வந்து இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட தாரக மந்திரமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா பெர்ரம்ஜி மல்பாரிங்கிறவங்க குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக
சட்டம் இயற்றணும் அப்படின்ட்டு ஒரு இயக்கம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரோஸா மேத்தா, தீன்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்கள் இருந்ததாகவும் இவங்க வந்து தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றியதாகவும் சொல்லியிருக்காங்க. பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜிங்கிறவங்க ரகுனுபாய் மஜ்தயாஸ்தான் சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இயக்கத்தோட தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ராஷ்ட்ர கோப்தார், அதாவது உண்மை விளம்பி. அடுத்து பார்த்தோம்னா பெர்ராம்ஜி மல்பாரிங்கிறவங்க குழந்தை திருமணத்திற்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை நடத்துவாங்க. இதில் முக்கியமான தலைவர்களாக ஃபெரோஸா மேத்தா, தீன்சா வாச்சாங்கிறவங்கள சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா பிற்கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றதா சொல்லியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். இதில் பார்த்தோம்னாக்கா நிரங்காரி நாம்தாரி அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிங் சபா. நிரங்காரிங்கிறது உருவமற்ற நிரங்காரி இயக்கத்தை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா பாபா தயால் தாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நாம்தாரிங்கிறது சீக்கியர்களுக்கான அது ஒரு இயக்கமாக இருந்துச்சு. இதை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாபா ராம்சிங். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்சா கல்லூரி, சீக்கியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் வந்து கல்சா கல்லூரி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிங் சபா. இதான் வந்து அந்த சீக்கிய சீர்திருத்த இயக்கங்களில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு. சீக்கிய சீர்திருத்த இயக்கம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நிரங்காரி பற்றி சொல்லியிருப்பாங்க. நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பாபா தயால்தாஸ். இவங்க வந்து உருவமற்ற, அதாவது இறைவனை வந்து உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை வந்து இவங்க மறுத்தாங்க. குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் இவங்க வந்து மதித்தாங்க. நிரங்காரிங்கிறது உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்ட்டு வற்புறுத்திய இயக்கம்தான் வந்து நிரங்காரி இயக்கம். இதன் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பாபா தயால்தாஸ். அடுத்து பார்த்தோம்னா நாம்தாரிங்கிறது பாபா ராம்சிங் அவங்களால உருவாக்கப்பட்ட இயக்கம். இது சீக்கியர்களிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம்னு சொல்கிறாங்க. நாம்தாரி இயக்கம் வந்து சீக்கியர்களோட அடையாளங்களை அணியறதுக்கு வற்புறுத்தியது. இதில் வாளை தவிர்த்து மற்றதெல்லாம் அணியறதுக்கு வற்புறுத்தியது. வாளை தவிரங்கிறது கிர்ஃபான் அப்படின்ட்டு பொருள் கொடுத்துருப்பாங்க. வாளுக்கு பதிலாக அவங்கள வந்து லத்தியை வந்து வச்சுக்கிறதுக்கு இவங்க வந்து அனுமதித்தாங்க. இந்த இயக்கம் பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ட்டு கருதியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. இதுதான் வந்து நாம்தாரி பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிங் சபா. ஆரிய சமாஜம், கிறிஸ்துவ சமயப்பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் சிங் சபாங்கிற ஒரு அமைப்பு வந்து அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சிங் சபா எங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமிர்தசரஸில் அமைச்சிருக்காங்க. சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் வந்து இந்த சிங் சபாவோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்புன்னு சொல்கிறாங்க. சிங் சபாவை அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கல்சா கல்லூரி ஆங்கிலேயர் ஆதரவோட அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கல்சா கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கு. சிங் சபாவும் வந்து அமிர்தசரஸில் தான், கல்சா கல்லூரியும் வந்து அமிர்தசரஸில் தான். சிங் சபாவை வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடியாக சொல்கிறாங்க. சீக்கிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிரங்காரி நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பாபா தயால்தாஸ். நிரங்காரிங்கிற இயக்கம் வந்து உருவமற்ற இறைவனை வழிபடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நாம்தாரி இயக்கத்தோட நிறுவனர் வந்து பாபா ராம்சிங். இது வந்து சீக்கியர்களோட இன்னொரு முக்கிய சீர்திருத்த இயக்கம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இயக்கம் வந்து அவங்கள வந்து சீக்கியர்களை வந்து அவங்களுடைய அடையாளங்களை அணியறதுக்கு வந்து வற்புறுத்தியதாகவும் வாளை தவிர்த்து வாளைக்கு பதிலாக லத்தியை வச்சுக்க சொன்னதாகவும் இந்த நாம்தாரி இயக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸாக வந்து பார்த்தோம்னாக்கா சிங் சபா ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க.
சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடியாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீக்கியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் வந்து கல்சா கல்லூரி. இந்த கல்சா கல்லூரி சிங் சபா ரெண்டுமே பார்த்தோம்னா அமிர்தசரஸில் உருவாக்கியிருப்பாங்க. இந்த சிங் சபாவோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா சீக்கியர்களோட புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் வந்து இந்த சிங் சபாவோட முக்கிய நோக்கமாக இருந்ததாகவும் சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தோட முன்னோடியாகவும் சொல்லியிருப்பாங்க. 10th ஹிஸ்ட்ரியில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இப்போ வந்து கடைசி டாப்பிக்கான தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த டாபிக் பார்ப்போம். இந்த டாபிக்குள்ளே பார்த்தோம்னாக்கா 2 பேர் வருவாங்க. யாராருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமிகள். ஃபஸ்ட்டு வந்து ராமலிங்க சுவாமிகள், அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதாசர். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் டாப்பிக்கில் 2 பேர் வருவாங்க. ராமலிங்க அடிகளும் அயோத்திதாசர், இவங்க 2 பேரும் தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு ராமலிங்க சுவாமிகள் அவங்களில் கொடுத்துருக்குற நமக்கு முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். இவங்க பார்த்தோம்னா 1823 சிதம்பரத்தில் மருதூரில் பிறந்திருப்பாங்க. சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 1823. இவங்களுடைய இன்னொரு பெயர் பார்த்தோம்னா வள்ளலார். அடுத்து பார்த்தோம்னா ஜீவகாருண்யம் சொல்லியிருப்பாங்க. உயிரிரக்கம் சொல்லியிருப்பாங்க. உயிரிரக்கம் அப்படின்னாக்கா அனைத்து உயிர்களிடத்திலுமே வந்து அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவாங்க. ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்கனாக்கா செடி கொடிகள் மீது அன்பையும் இரக்கத்தையும் காட்டுறது ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. அது அப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1867 வடலூரில் இலவச உணவகம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எழுதின நூல்கள்லாம் வந்து ஒன்றா தொகுத்து திருவருட்பாங்கிற தலைப்பில் வெளியிட்டிருப்பாங்க. இதுதான் வந்து ராமலிங்க சுவாமிகள் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸு. ராமலிங்க சுவாமிகள் பார்த்தோம்னா அவங்களுடைய காலம் கொடுத்துருப்பாங்க 1823 1874 வரைக்கும். இவங்க வந்து சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூருங்கிற கிராமத்தில் பிறந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் ஆகியவை என்ற பிணைப்புகள் இருக்க வேண்டும். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். அவர்களின் ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்காங்க. உயிரிரக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜீவகாருண்யம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். அதாவது செடி கொடிகள் உட்பட்ட அனைத்து உயிர்களிடத்தும் காட்டினாங்க. இதை தான் வந்து அவங்க ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினாங்க. அது அப்புறமேட்டுக்கு வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1866 தென்னிந்தியாவில் வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் 1867 இவங்க வந்து சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை எங்கே அமைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வடலூரில் நிறுவுறாங்க. 1867 இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவுறாங்க. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இவங்க இயற்றிய ஏராளமான பாடல்கள்லாம் வந்து ஒன்றாக தொகுத்து திருவருட்பாங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதாசர் வந்து 1845 சென்னையில் பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 1845 1914. அயோத்திதாசருக்குரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இவங்க வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி முதலிய மொழிகள்லாம் வந்து இவங்க தெரிஞ்சிருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா அத்வைதானந்தா சபாங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க அயோத்திதாசர்.
1882 வந்து திராவிடர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. இவங்க வந்து அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் சேர்ந்து 1882 திராவிடர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. 1885 திராவிட பாண்டியன்கிற இதழ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 1891 பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபை இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனுடைய முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடத்தியிருப்பாங்க. 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருப்பாங்க. இதனுடைய முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து 1898 இலங்கைக்கு சென்று அங்கே வந்து பௌத்தம் வந்து தழுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1898 அதே ஆண்டில் சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பையும் சென்னையில் நிறுவியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர இதழையாக ஆரம்பிச்சிருப்பாங்க. 1907 ஒரு பைசா தமிழன்கிற வாராந்திர இதழ் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1914 இவங்க இறந்துருப்பாங்க. அயோத்திதாசர் வந்து சென்னையில் பிறந்திருப்பாங்க. 1845 1914 வரை அவங்களுடைய காலகட்டம். இவங்க வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகள்லாம் வந்து இவங்க வந்து புலமை பெற்றிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து அத்வைதானந்தா சபாங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக இவங்க வந்து இந்த அத்வைதானந்தா சபாங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. அத்வைதானந்தா சபாங்கிற அமைப்பை எதுக்காக நிறுவியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஒடுக்கப்பட்டோரோட கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறதுக்காக. அதாவது இந்த கீழ் சாதி உள்ளவங்களாம் வந்து கோயிலில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அவங்க வந்து கோயிலுக்குள்ளேலாம் போகணும் அப்படிங்கிற அவங்களுக்காக குரல் எழுப்புறதுக்காக தான் வந்து இந்த அத்வைதானந்தா சபாங்கிற அமைப்பை இவங்க வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1882 பார்த்தோம்னாக்கா அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் இவங்க 2 பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம்ங்கிற அமைப்பை நிறுவியிருக்கிறாங்க. 1885 திராவிட பாண்டியன்கிற ஒரு இதழை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபைங்கிற அமைப்பை 1891 நிறுவி அதனுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் தான். அடுத்து பார்த்தோம்னா 1898 இலங்கைக்கு சென்றிருப்பாங்கன்னு சொன்னேன். எப்படி சென்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மஞான சபை நிறுவியர்களில் ஒருத்தவங்களான கர்னல் HS ஆல்காட் இருக்காங்களே அவங்க ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக தான் வந்து அவங்க 1898 இலங்கைக்கு சென்று அங்கே வந்து பௌத்தத்தை தழுவுறாங்க. 1898 பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவ கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. 1898 தான் இலங்கைக்கு போகிறாங்க. 1898 சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பையும் சென்னையில் நிறுவுறாங்க. 1907 ஒரு பைசா தமிழன்கிற இதழை வெளியிடுறாங்க. 1914 இவங்க இறந்துடுறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசனில் கடைசி டாபிக் வந்து தமிழகத்தில் சமூக சமய சீர்திருத்தவாதிகள். அதில் வந்து 2 பேர் வருவாங்க, ராமலிங்க அடிகளாரும் அயோத்திதாசரும். ராமலிங்க சுவாமிகளில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இவங்க வந்து 1823 சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அயோத்திதாசருக்கு தான் நிறைய பேர் இருக்கும். இவங்களுக்கு வந்து வள்ளலார்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஜீவகாருண்யம்னு சொன்னோம்னாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடையும் வந்து இவங்க வந்து அன்பை காட்டுவாங்களாம். அதுதான் வந்து ஜீவகாருண்யம்னு சொல்கிறாங்க. உயிரிரக்கம்னாக்கா அனைத்து உயிர்களிடத்தும் அன்பையும் இரக்கத்தையும் காட்டணும். அன்பையும் இரக்கத்தையும் காட்டாதவங்க வந்து கல் நெஞ்சக்காரர்கள் அப்படின்னு ராமலிங்க அடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய பெயர் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1867 அனைத்து ஜாதியினருக்காகவும் இலவச உணவகத்தை வடலூரில் ஆரம்பிக்கிறாங்க ராமலிங்க அடிகள். அடுத்து இவங்க எழுதின நூல்கள்லாம் வந்து 1ஆம் தொகுத்து திருவருட்பாங்கிற தலைப்பில் தொகுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதாசர் இவங்க வந்து சென்னையில் பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1845 1914. இவங்க பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மொழியிலலாம் வந்து புலமை பெற்றிருந்தாங்க. இவங்க ஆரம்பித்த அமைப்பு பார்த்தோம்னா அத்வைதானந்தா சபா. இந்த அமைப்பு எதுக்கு ஏற்படுத்துகிறாங்கனாக்கா ஒடுக்கப்பட்டோரின் ஆலய நுழைவுக்காக
குரல் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த அத்வைதானந்தா சபாங்கிற அமைப்பை நிறுவுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களும் அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் இவங்க 2 பேரும் சேர்ந்து 1882 திராவிடர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுகிறாங்க. 1885 திராவிட பாண்டியன்கிற ஒரு இதழை வெளியிடுறாங்க. 1891 திராவிட மகாஜன சபைங்கிற அமைப்பை நிறுவி இதனுடைய முதல் மாநாடை நீலகிரியில் நடத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதாசர் வந்து 1898 இலங்கைக்கு போய் பௌத்தம் தழுவுறாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா ஹச்எஸ் ஆல்காட் அவங்க ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்று பௌத்தம் தழுவுறாங்க. 1898 சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. 1907 பார்த்தோம்னா ஒரு பைசா தமிழன்கிற வார இதழை வெளியிடுறாங்க. 1914 இவங்க இறந்துடுறாங்க. இதான் வந்து ராமலிங்க சுவாமிகள் அயோத்திதாசர் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸு. 10th ஹிஸ்ட்ரியில் 19ஆம் நூற்றாண்டில் சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன்ஸ் வந்து இதோட அவ்வளோதான்.